ஃப்ரெண்ட், இன்னைக்கு பாருங்க மாவு அரைச்சாச்சு, கரைச்சி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உப்பு போட்டு. இப்போ நான் வந்து இதை வாஷ் பண்ணணும்ல, அதுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னா, அப்படி ஓடிட்டு இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையை வச்சு இப்படி எடுத்து விட்டுருவேன். அப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக உடனே க்ளீன் பண்ணிக்கலாம், ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் சும்மா ஓட விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிட வேண்டியதான். இது வந்து கரைக்கும் போது நல்லா கை விட்டு நல்லா குத்தி குத்தி கரைச்சிங்கன்னா நல்ல பஃபியாக நமக்கு இட்லி கிடைக்கும். இதை கொண்டு போய் இப்போ வெயிலில் வைக்க போகிறேன் நான். ஓகே, அப்படி வெயிலில் வைக்கிறப்ப ஒரு 7:30 மணிக்கெல்லாம் நம்ம இட்லி செய்யலாம். அந்த அளவுக்கு மாவு ரெடி ஆகிடும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். நம்ம ஓகே, சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்துட்டு தான் அந்த கல்லை நம்ம கழட்டவே முடியும். ஓகே, கல் ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு வெயிட் ரொம்ப இருக்காது.